ஆல்கஹால் சார். ஆல்கஹால் பேர் சைத்தான் சார். நீங்க சொல்லக்கூடிய உணவுக்கு சொல்றேன். ஆல்கஹால் சைத்தான். இந்த ஆல்கஹால் நான் தேடி சென்றால் அது அருவருப்பு. 8 மணிக்கு கை ஆட்ட போனா எவன்கிட்ட கடை வாங்க போறான்னு அர்த்தம். குடிச்சே ஆகின்ற வெறி தூண்டுகிறது என்றால் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப போகிறான் என்ற அர்த்தம். நாம் ஆல்கஹாலை தேடி போகிற பொழுது ஆல்கஹால் நம்மளை தேடி வரும். அன்னைக்கு பாப்புலேஷன் கம்மி, 30 கோடி முகமுடையாள் என்ற ஒரு இடத்தில் இன்று 8 கோடி தமிழர்களே இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் பெருகிவிட்ட இந்த சூழலில் நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. உங்களை தேடி எல்லாம் வரும். எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை உங்களிடம் இருக்கிறது. ஆல்கஹால் என்னை தேடி வருகிறது. நாங்கள் எல்லாம் ஐயா சினிமா துறையில் இருக்கிறோம். நெல்லை ஜெயந்தா அவர்களெல்லாம் கலைப்புவியில கவித்துவ பூமியில் மிகப்பெரிய தலைமை. ஐயா அவர்கள் உலகம் முழுக்க சுற்றி திரிகிறார்கள். சூரியன் சுருங்கிய பிறகு 7:30 8 மணிக்கு ஐயா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கிடம் இருக்கிறது? நம்மிடம் இருக்கிறது. ஆக ஆல்கஹாலை நீ தேடி சென்றா நீ ஒரு அயோக்கியன். ஆல்கஹால் உன்னை தேடி வருகிறது என்றா நீ யோக்கியன். நீ உன்னை தேடி வருகிற பொழுது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை உன்னிடம் இருக்கிறது. அவ்வளவுதான். இல்லைங்க பிறந்துட்டோம், கொடுத்துட்டான், குடிச்சிட்டோம், செத்துட்டோம் சொல்ல முடியுமா? ஆக இந்த நீங்கள் சொன்ன இந்த உணவு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகளை எல்லாம் வேண்டாம் என்று தள்ளி வைப்பதற்கான உரிமை உங்களிடமிருந்து யாரும் படிக்கவில்லை. அது நிச்சயம் உங்களிடம் தான் இருக்கிறது. கலைஞர் ஒரு அடையாளம் பாருங்க. எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க, வளர்ந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, கிளம்பியிருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாக்கு பலிதம் என்று சொல்வார்கள். ஒரு கதர் வேட்டி கட்டி கொண்டிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற ஒரு மனிதரை உரைத்து உரைத்து பகுத்தறிவு கருத்துக்களை திணித்து 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 கரை வேட்டி கட்ட வைத்தவர் கலைஞர் அவர்கள். அத்துடன் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரை வெட்டி கட்ட வைத்து அவருக்காக, தனது நண்பனுக்காக கதாநாயகன் ஆக்கி பார்ப்பதற்காக தனது இளமை பிராயத்தினுடைய மந்திரி குமாரியாக இருக்கட்டும், மலைக்கல்லனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு புரட்சி புரட்சின்ற வார்த்தை இந்த தமிழுக்கு போட்டு விட்டவர் யார்? புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கலைஞர் கொடுத்த பிறகுதான் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், இந்த புரட்சிக்கு வித்திட்டவர். அந்த அடையாளத்தை யாரும் மறிக்க முடியலையே. கேப்டன் அவர்கள் மறைந்தார்கள். அவருக்கு புரட்சி கலைஞர் பட்டத்தை யார் கொடுத்தார்? யார் கொடுத்தார்கள்? ஆக அடையாளம் தகுதி கொண்ட ஒரு விஷயத்தை கொடுக்கிற பொழுது அந்த பெருமை யாருனாலும் இழக்க முடியாது. திருக்குறள் படித்து விட்டார்கள், இன்னொரு கடலை படைக்க முடியாது. தமிழினுடைய பெருமையே அடுத்த தலைமுறை இப்படி மறந்துவிடும் என்பதற்காகத்தான் களி தொகை, குறுந்தொகை, அகநா 100, புறநா 100, 8 பாட்டு, 10 பாட்டு, 10 கீழ்கணக்கு, 5 குறுந்தொகை. இந்த பணத்தை ஜாயின் பண்ணி விட்டா மறந்துட மாட்டாங்க தான் அன்னைக்கு வச்சிருக்கான். அது தமிழின் பெருமை. ஆக கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். பரிமேலழகர் எழுதி விட்டார்கள். எது? திருக்குறளுக்கு. திருக்குறளுக்கு எல்லோரும் எழுதிவிட்டார்கள். பரிமேலழகர், திருக்குறள், முனுசாமி எழுதிவிட்டார்கள். மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதிவிட்டார்கள். கலைஞர் எழுதுகிற பொழுது அதுதான் அவருடைய பெருமை, அதுதான் அவருடைய அடையாளம். எழுதி வைத்து விட்டார்கள் என்பதற்காக எனது பகுத்தறிவு கொள்கை இங்கே திணிக்கிறார். குறிப்பாக ஒரு கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா படைத்து. இது குறள். ஒருவன் கல்வி பயின்று கொண்டால் அவனுக்கு அந்த கல்வியின் சிறப்பு 7 பிறவிக்கும் பின்னால் வரும். கலைஞர் மாறுபடுகிறார். அதுதான் அவர் அடையாளம், அதுதான் அவருடைய பெருமை. என்ன மாறுபடுகிறார்? பிறவியில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ நானே இருக்கேன், இந்த பிறவியில் நான் தம்பிராமையா, அடுத்த பிறவியில் பசுமாடா பிறந்துட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா பசுமாடு எப்படி பள்ளி கொடுக்கும்? ஆனால் பள்ளியா பிறந்த செவத்துக்கு செவத்து சார்ப முடியும், ஸ்கூலுக்கு ஸ்கூல் போக முடியாது. அப்ப கலைஞர் பார்க்கிறாரு, ஒருவன் தான் கற்ற கல்வி அவன் 7 தலைமுறைக்கு. சிம்பிள் தான் சார், அதுதான் அடையாளம். உலக தமிழ் இளைஞர்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டு இளைஞர்களை உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் எல்லாம் சொன்னது போல நமது பாரம்பரிய விளையாட்டு எது? ஜல்லிக்கட்டு. மாடு தொழுதல் பிரச்சனைக்கு வருகிறது. அது அரசியல் சட்ட சிக்கல் போக்குவரத்து யாரோ தடுத்து விட்டார். ரைட். அதை மீட்டெடுப்பதற்காக கடலிலே கடல் போல் குவிந்தார்கள் இளைஞர்களும் இளைஞர்களும். எத்தனையோ நாட்கள் இருந்தார்கள். ஒரு இளைஞனாவது ஒரு இளைஞியை மிஸ்யூஸ் பண்ணனா அதுதான் நாகரிகம். ஏகப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இத்தனை நாட்கள் இவ்வளவு இரவு பகல் இருந்தார்கள், ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. அப்படி பரிசுத்தமானவர்கள் நமது எதிர்கால தமிழகத்தினுடைய மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள். ஸோ அத்தனை பேரும் இருக்கும் வரை இந்த தமிழர்களுடைய அடையாளத்தையும்
தமிழர்களுடைய பெருமையையும் யார் ஒருவரும் சீண்டி பார்க்க முடியாது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.